அவர்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த வேதமும் வாழ்க்கையும் என்கிற டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களிலிருந்து புதிய போதனையை நாம் துவங்கி இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பொருளாதார ரீதியாக நாம் செழித்திருப்பது எப்படி என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார செழிப்பு. அநேகர் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய மற்ற காரியங்களில் வளர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. ஆனால் அப்படி வளர்ந்திருக்கிற ஒரு விசுவாசி கூட பொருளாதார ரீதியாக விசுவாசிகள் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளில் வாழ்கிறத பார்க்க முடியுது. தேவனை நாம் எந்த காரியத்துக்காக நம்புகிறோமோ அந்த காரியத்திற்கான விடுதலையையும் மீட்பையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை என்னுடைய பாவங்களை மன்னிப்பவராக, என்னுடைய நோய்களை குணமாக்குகிறவராக மட்டும் புரிந்து கொண்டிருக்கும் போது அந்த ரீதியில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதோடு நின்று விடாமல் தேவன் என்னை செழிப்பாக்க விரும்புகிறார், பொருளாதார ரீதியாக நான் செழித்திருப்பது என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்கிறதை ஒரு விசுவாசி எப்பொழுது புரிந்து கொள்கிறாரோ அப்பொழுதுதான் பொருளாதார ரீதியான விடுதலையை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் என் பாவங்களை மன்னிக்கிறார், ஆகையால் நித்திய வாழ்க்கை எனக்கு சொந்தம் என்று விசுவாசிக்கிற நபர் இயேசு கிறிஸ்து அருளுகிற அந்த பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்னுடைய நோய்களுக்கான தீர்வாக கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும்போது அவருடைய உடம்புகளில் எனக்காக தழும்புகள் ஏற்றப்பட்டது என்பதை விசுவாசிக்கிற, நோக்கி பார்க்கிற ஒரு நபர் அவர் தெய்வீக சுகத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்கிறார். ஆனால் அது மட்டும் முழுமையான ஒரு காரியம் கிடையாது. பொருளாதார ரீதியாக நாம் விடுதலை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினால தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது இப்படி தன்னுடைய சீசர்களை அனுப்பும்போது சொன்னார். இல்லை, அவர் இந்த பூமியில் இருந்த போதும் கூட அவர் சொன்ன காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார். தரித்திரருக்கு சுவிசேஷம் என்பது என்ன? ஒரு தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு எது சுவிசேஷமாக, எது நல்ல செய்தியாக இருக்க முடியும்? நீ செத்தா ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு அப்படின்னு சொல்றதா? அவங்க கஞ்சிக்கே வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறான். வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுன்னே தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ செத்து போனா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றது அவனுக்கு ஒருபோதும் நல்ல செய்தியா இருக்காது. ஒரு தரித்திரருக்கு எது நல்ல செய்தி? நீ செழித்திருக்க முடியும், தேவன் உன் தரித்திரத்திற்கான ஒரு தீர்வை அவர் வைச்சிருக்கிறார். அதற்கான அப்படி தரித்திரத்திலிருந்து நீ விடுதலையாகும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பி உன்னுடைய தரித்திரத்தை அவர் மேல வைத்து உன்னுடைய தரித்திரம் என்கிற சாபம் அவர் மூலமாக சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நீ எந்த தரித்திரத்திலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும் பொருட்டு இயேசு தரித்திரரானார் என்று சொல்லுவதுதான் தரித்திரத்தில் இருக்கிற மனிதன் செழிப்பிற்கு வருவதற்கான வழியாக இருக்கிறது. அப்ப தேவனை நம்ம எந்த காரியத்துக்காக விசுவாசிக்கிறோமோ அந்த காரியத்துல தேவனுடைய அற்புதத்தையும் தேவனுடைய விடுதலையும் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். ஆகையினாலதான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேதம் சொல்லுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு ஏற்றபடி? தேவனை ஒரு நபர் எந்த ரீதியில அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அதற்கும் அவர் வாழுகிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தேவனை யாராக அறிந்திருக்கிறார்கள் என்பதற்கும் அவர்கள் வாழ்வதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையே நிர்ணயம் செய்கிற காரியம் ஒன்று இருக்கும் என்றால், நீங்கள் தேவனை குறித்து என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வை நிர்ணயம் செய்கிற ஒரு மாபெரும் காரியமாக இருக்கிறது. தேவன் என் பாவங்களை
மன்னிக்கிறவர், என் நோய்களிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் மட்டும் இல்லாமல் நான் இப்படி பொருளாதார ரீதியாக நான் செழித்திருப்பது என்னை குறித்த தேவனுடைய திட்டம், நோக்கம் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் போது அதற்கு ஏற்றபடி அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ரீதி நிலைக்கு அவன் போகிறான். இதுதான் வேத வசனத்தினுடைய போதனையாக இருக்கிறது. அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி வாழ ஆரம்பிக்கிறார்கள். உபாகமம் 8:18 வேதம் தேவனை குறித்து அற்புதமான படத்தை நமக்கு தருகிறது. தேவனை குறித்து தேவனே தருகிற ஒரு வெளிப்பாடு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தரே இங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தரை நீ நினைப்பாயாக. இப்ப அநேகர் சொல்லலாம், கர்த்தரை நாங்க நினைச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம், கர்த்தரை நாங்க நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயம்தான். ஆனா கர்த்தரை நீங்கள் யாராக நினைக்கிறீர்கள், எப்படிப்பட்டவராக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க. நினைப்பாயாக, எப்படி நினைப்பாயாக? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையின்படி. கர்த்தர் ஒரு ஆணையை எடுத்து ஒரு ஆணையிட்டு இருக்கிறார், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் தம்முடைய ஜனத்தோடு. ஆபிரகாமோடு தேவன் செய்தார் அல்லவா? என்ன உடன்படிக்கை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பெருகுவாய், நீ ஏராளமாய் பெருகுவாய், கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன? எல்லா ரீதியிலையும், வாழ்க்கையில எல்லா ரீதியிலையும் நீ வாழ்ந்திருப்பாய், நீ மேலோங்குவாய், உன்னை எதுவும் மேலோங்க முடியாது, நீ எல்லா விஷயத்தையும் வென்று, எல்லா விஷயத்தையும் நீ ஜெயித்து வாழ்க்கையில உன்னதமான நிலையை நீ அடைவா என்று தேவன் ஆணையிட்டு கொடுத்தார். அது ஒரு உடன்படிக்கையாக இங்கு வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒரு ஆணையிட்டு இருக்கிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன? நான் உன்னை செல்வந்தன் ஆக்குவேன், நான் உன்னை பணக்காரன் ஆக்குவேன், உன்னுடைய வாழ்க்கையில எல்லா ரீதியிலையும் நீ மேலோங்குவ, நீ ஜெயிப்ப என்கிற ரீதியில தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். இது ஒரு ஆணை என்பதை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, நீ ஐஸ்வர்யத்துல நீ வாழ்ந்திருப்பாய் என்று தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். எதன் மேல ஆணையிட்டு இருக்கிறார்? கர்த்தரே சத்தியம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, அவரு எது மேலேயோ சத்தியம் பண்ணிட முடியாது. ஏன்னா அவரை விட பெரியது எதுவுமே கிடையாது. ஆகையினால வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மது தலையிலே அவர் கைகளை வைத்து தம் பேரிலே அவர் ஆணையிட்டார், நீ நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி தேவன் தமது தலையிலே அடித்து அவர் சத்தியம் பண்ணினார் என்று வேதம் சொல்லு. ஒரு உடன்படிக்கை தேவன் அந்த ஆபிரகாம்ங்கிற மனிதனோடு அவர் ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன? உடன்படிக்கைன்னா என்ன? நான் சொன்ன இந்த காரியம் நடக்கலைன்னா, அந்த ஒரு மனிதன் உடன்படிக்கையில அவன் சொன்ன காரியத்தை அங்கு நிறைவேற்றவில்லை என்றால் அந்த நபர் செத்து போனதற்கு அடையாளம். ஆகையினாலதான் உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது அங்கு ரத்தம் சிந்தப்படுகிறது, ஒரு மிருகம் அங்கு வெட்டப்படுகிறது. அது எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை மீறினவனும் இதுக்கு சமானம் என்பதை எடுத்து காட்டும்படியாக தான் அங்கு ஒரு மிருகம் வெட்டப்படுகிறது. அப்ப தேவன் மனிதனோடு கூட, ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை பண்றாரு? நான் உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் என்று அங்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பாருங்க, இது நாம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சொந்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபரும் ஆபிரகாமின் சந்ததியார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் அதே உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு கீழே, அதே ஆணையிட்ட அந்த வாக்குத்தத்தங்களுக்கு கீழே நாம் வாழுகிறோம். இன்றைக்கு தேவன் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஐஸ்வர்யவனாக்குவேன், நீ செழித்திருப்பாய் என்கிற ஒரு உடன்படிக்கையை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த நன்மையை உங்கள் மீது அவர் கடத்தி இருக்கிறார். உங்கள் மீது இன்றைக்கு அது பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எந்த தரித்திர பிடியிலையும் நீங்க இருக்க முடியாது. நீங்கள் இருப்பது தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு
ஆணை, இது ஒரு உடன்படிக்கை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கை இந்த ஆணையும் எப்போ உன் வாழ்க்கையில நிறைவேறும் சொன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எப்படி கர்த்தரை நினைப்பாயாக? கர்த்தர் யாரு? எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிற கர்த்தர், ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவதற்கு ஆற்றலை எனக்குள்ளே தருகிற கர்த்தர். பலன் ஒரு எபிலிட்டி. இன்னும் சொல்ல போனா ஒரு விதமான அபிஷேகம். பலன் என்கிற வார்த்தை அனாயிண்டிங் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பாருங்க, அபிஷேகம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அருளுகிற ஆற்றல், அதுதான் அபிஷேகமாக இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற்றவராக அவர் இருந்தார். அவர் நோய்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கவும், பிசாசு பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை கொடுக்கவும், அவர்கள் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை அவர் கொடுக்கவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அதற்காகவே இந்த உலகத்திற்குள் வந்திருக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அது ஒரு அபிஷேகம்ங்கிறது தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தருகிற ஒரு பலனாக அவர் இருக்கிறது. அதே போல பாருங்க, மற்ற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அபிஷேகம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி பல்வேறு அபிஷேகங்களை குறித்து இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க பணக்காரர் ஆகும்படி, பொருளாதார ரீதியாய் செழித்திருக்கும்படி ஒரு அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறது. ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு அருள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அதை எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். நான் அப்படி பாருங்க, எதுக்கு பலத்தை கொடுக்கிறார் கர்த்தர்? ஏன்னா நீங்க செழித்திருக்கணுங்கிறது தான் உங்களை குறித்து தேவனுடைய நோக்கமாக, திட்டமாக இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் தரித்திரத்தின் பிடியில, கடன் பிரச்சனைகள்ல, வேலையற்ற சூழ்நிலையில, வாழ்க்கையின் வறுமையில, வாழ்க்கையில இல்லாமையில நீங்கள் இருப்பது கர்த்தருடைய நோக்கமோ திட்டமோ அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலதான் ஒரு பலத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏதோ பணத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லிடல, அதை உண்டாக்குறதுக்கான எபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த் அதுக்குள்ள எல்லாம் இருக்குது பாருங்க. அது ஒரு ஞானமா இருக்கலாம், அது ஒரு விதமான வழி நடத்துதலா இருக்கலாம். ஆனால் அந்த பலன், அந்த ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும் என்றால், நான் சொல்றேன், தரித்திரம் என்கிற வாடையே உங்கள் வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. தரித்திரத்தை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் இந்த நிறைவின் தேவனோடு அவருடைய உடன்படிக்கையின் கீழே வரும் பொழுது நீங்கள் ஒருபொழுதும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி வாழ அவசியம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பொருளாதார செழிப்பு என்பது உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் முதலாவது தெளிவாக விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த சில 2 வாரங்களாக நான் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், ஒரு காரியத்தை நாம கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கணும்னு சொன்னா அது கர்த்தருடைய நோக்கம் என்னங்கிறத அறிஞ்சுக்கும் போது தான் நாம விசுவாசிக்கவே முடியுது. ஆகையினாலதான் எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று எண்ணும் பொழுதுதான் ஒரு நபரால் விசுவாசிக்க முடிகிறது. பின்பு தைரியமாக கர்த்தரிடத்தில் அதற்காக எதிர்பார்க்கவும் ஜெபிக்கவும் முடிகிறது. பாருங்க, அப்போ முதலாவது எதை நாம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, நான் செழித்திருப்பது, என் வாழ்வினுடைய செழிப்பு, குறிப்பாக பொருளாதார ரீதியாக நான் மேலோங்குவது, நான் செழித்திருப்பது, என்னை குறித்த கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம் என்கிற தெளிவு நமக்கு வர வேண்டும். அதுல நாம ஆதியாகமத்திலிருந்து அதை பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ மறுபடியும் நாம அதை நோக்கி நாம் போகலாம். பாருங்க, கர்த்தர் ஒரு தரித்திரமான உலகத்தை அவர் உண்டாக்கல. இன்னைக்கு இருக்கிற உலகத்தையும் இன்னைக்கு இருக்கிற சூழலையும் பார்த்துட்டு, இன்னைக்கு இருக்கிற தட்டுப்பாடு, இன்னைக்கு இருக்கிற குறைவு, இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இப்படியா கடவுள் உண்டாக்கி இருக்கிறார், கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரு, சில பேருக்கு கடவுளே ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒன்றும் விளங்காது. ஆதியிலே தேவன் மனிதனை எப்படி வைத்தார், மனிதனுக்கு எப்பேற்பட்ட உலகத்தை அவர் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நம்ம எப்படி வந்தோங்கிறத அறிஞ்சுக்கணும். மறுபடியும் மீட்பின் மூலமாக அந்த பழைய நிலை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம் வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது பாருங்க. இதை ஒழுங்கா நாம தியானிச்சிட்டோம்னு சொன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவா விளங்க ஆரம்பிச்சிடும்.
எனக்கு தெரிஞ்சு இந்த 1-2-3 அதிகாரங்கள் கூட இன்னும் மிக தெளிவாக விளங்கி கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தேவன் ஒரு குறைவு உள்ள பூமியை நிறைவாக அவர் மாற்றுகிறார். தாராளத்தை அவர் அங்கு சிருஷ்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மச்சங்களும் மீன்களும் பறவைகளும் எல்லாம் ஏராளமாய் உண்டாக கடவுது என்று ஒரு நிறைவை அவர் உண்டாக்குகிறார். இப்படி 5 நாட்கள் படைக்கிறார். 6வது நாளாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் ஏன் இந்த 6வது நாள் மனுஷனை உருவாக்குனார்? ஏன் முதல் நாளே உருவாக்கி இருக்க வேண்டியதானே? 6வது நாள் ஏன் உருவாக்குனாரு? இவன் தான் எல்லாத்தினுடைய கடைசி அப்படின்னு சொல்லியா? ஒருபோதும் அப்படி இல்லை பாருங்க. இவன் தான் ரொம்ப முக்கியமானவன். மனிதன் தான் ரொம்ப முக்கியமானவன். மேன் இஸ் த crown ஆஃப் த கிரியேஷன். மனிதன் தான் படைப்பின் மகுடமாக இருக்கிறான். இன்றைக்கு மதவாதிகள் பேசுவதை போல தேவன் மனிதனை ஒருபொழுதும் மட்டுப்படுத்தி பேசுகிறவர் அல்ல. அவர் மட்டுப்படுத்தி ஒருபொழுதும் மனிதன் நினைக்க முடியாது. ஏனென்றால் மனிதனை தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை போலவே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற ஆரம்பிக்கும். உங்களை குறித்த அந்த செல்ஃப் எஸ்டீம், உங்களை குறித்த அந்த சுய மதிப்பானது மேலோங்கி இருக்கும். எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. நான் தேவரகமானவன், நான் தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய சாயல் நான் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கறத உண்மை பாருங்க. அப்போ அந்த 1ஆம் அதிகாரம் நம்ம கவனிக்கணும் பாருங்க. அவனை ஏன் கடைசியில படைச்சாருன்னா, அவன் எல்லாத்தோட கடைசிங்கிறதுனால கிடையாது. அவன் தான் ரொம்ப முக்கியமானவன். அவனுக்காக தான் எல்லாமே இங்க ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது. எல்லாத்தையுமே கர்த்தர் அவனுக்காக தான் இங்க ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஒரு ராஜாதி ராஜா பாருங்க. நாமெல்லாம் ராஜா. அந்த ராஜாதி ராஜா தன்னுடைய வம்சத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு புதிய ராஜாங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் இந்த பூமி. அவர் பரலோகத்தின் வானத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்க தேவன் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படி மனுக்குலத்தை அவர் சிருஷ்டித்தார் பாருங்க. அதுக்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டோம். அவரை போல ஆளுகை செய்யும்படி, அவரை போல எல்லா காரியங்கள் மீது கண்ட்ரோல ஆளுகை நாம செலுத்தி வாழ்ந்திருக்கும்படி நாம் தேவனால் உருவாக்கப்பட்டோம் பாருங்க. அப்போ அந்த மனுஷன் தான் ரொம்ப முக்கியமானவன். தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய பொருளாதாரத்துல மனிதன் தான் முக்கியமானவன், முதன்மையானவன் என்பதுதான் வேத வசனத்தினுடைய போதனை. அநேகர் சொல்வது போல தூசிகளோ குப்பைகளோ ஒன்றுக்கும் உதவாதவர்களோ அப்படிலாம் தேவன் ஒருபோதும் மனிதனை சொல்வதில்லை. ஒருபோதும் தேவன் மனிதனை அப்படி எண்ணுவதில்லை. அப்படி எண்ணவும் முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். அவனுக்குள்ளே ஆற்றலும் வல்லமையும் வைத்து அவர் உருவாக்கினார். அவரை போல உருவாக்கினார் என்பது வேத வசனத்தினுடைய போதனையாக இருக்கிறது பாருங்க. அப்போ அப்படி உருவாக்கின அந்த மனிதன் ரொம்ப முக்கியமானவங்கிறதுனால அவனுக்கு எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்துறார். அவன் குறைவில் இருக்கிறது அவருடைய திட்டம் கிடையாது, அவருடைய நோக்கம் கிடையாது. ஆகையினால அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த முதல் 5 நாட்களும் அவர் சிருஷ்டிக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு ஒரு அருமையான நாமம் உண்டு, யெகோவா ஈரே என்கிற ஒரு நாமம். யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறவர், எல்லாத்தையும் பார்த்து கொள்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எக்ஸாக்டான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் முன்பாகவே ஆயத்தப்படுத்துகிறவர். முதல்ல அதை ரெடி பண்றாரு பாருங்க. மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தினார்.